டேய் ரவி ஐயா என்னடா வேலை பாக்குற? நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலையை பாக்குற. வேலையை பாக்குற நம்ம வேலை. ஐயா ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்சு பதறி போய் ஓடி வர? ஆம்பா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா கொண்டா. புடிச்சு அதுக்குள்ள சும்மா பார்த்தேன். நீயா படிச்சிடா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா. இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். படுறா படுறா. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். டேய் ஏண்டா மொத்தமே 4 வருது தான் இருக்கு. 4 வருது தான். ஆனா கூட்டெழுத்துல எழுதியிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதனடா கூட்டெழுத்து? நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே நான் பார்த்த. ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேலே சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையா? இல்ல படிக்கல. போடா போடா. இல்ல வாங்க போடா. ஏய் கோபால ஐயா இங்க வா இங்க வாங்க. என்னங்க ஐயா? நீங்க எங்கடா வரீங்க? நீங்க வர ஐயா கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு வந்துடுறா நீ. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல. டேய் பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அண்ணி நீ கூப்பிட்டல? ஐயா இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அண்ணனுக்கு இல்ல இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷம். எங்கடா போற? ஐயா உனக்கு நின்னுறியா? போர்த்து நில்றா. வவுறு எழுதியா? சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லைங்களே. தொப்பி அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. டேய் நல்லா படுறா. டேய் கேட்டுட்டு இருக்கேன்ல. கேளு. அப்புறம் பச்சைக்கிளி வெயில்ல வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சான்? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. ஏண்டா யாருக்குடா படிக்க தெரியல? ஊரா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா? என்னத்தை படிச்சா? எப்பல இங்க வா. இப்ப பாரு. யார் மன்னி? என் பேரு மேன் இல்ல, என் பேரு தெய்வராசு. என் தம்பி பேரு செல்வராசு. இந்த காலத்துல படிக்கிறான். என் தம்பி செல்வராசு எங்க இருப்பான்? உங்க தம்பியை இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்களே, எதுக்காக படிக்க வைக்கிறீங்க? எதுக்காகவா? நான் ஊர்ல ஏர் ஓட்டிட்டு இருந்தேன். என் தம்பி நல்லா படிச்சு ஏரோப்ளேன் ஓட்ட வேண்டாமா? என்னத்த படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? உங்க தம்பிக்கு ஒரு 3 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்ல தெரியலையே. 3 வார்த்தை தெரியலையா? என்ன முடி 3 வார்த்தை? எங்க ஒரு காலேஜ்ல தைரிய என் ஜாப்ல வைங்க. அவங்ககிட்ட நேரா போய் கேக்குறேன், உங்ககிட்ட நேரா வந்து சொல்லுவான். எழுது வேகமா எழுது. நல்லா பார்த்து எழுது. ஜாப்ல வை. வை. அம்மா என் தம்பி இருக்கிற இடத்துக்கு எப்படி போறது? செல்வராசே உன்னை பாக்க உங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. அண்ணனா? தம்பி வாங்கண்ணே. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேண்ணே. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. வாங்கண்ணே. பார்த்து வேட்டியை உருவிற போறான். அவர் உருவுற மாதிரி வேட்டியை கட்டிருக்காரு. வாங்கண்ணே. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எல்லாரும் என்னோட கூட்டாளிங்க. என் கூட தான் இருக்காங்க. கூட்டாளினா கூட தான் இருக்கணும்.
என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த குரங்கு எப்பயுமே பழத்துக்கு இப்படித்தான் அலையும். அது நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. முதல் தார குழந்தை இது படைச்சிட்டு அடுத்த தார தம்பி கொண்டு வந்திருக்கேன். மத்ததெல்லாம் வெட்டி வைங்கடா. வந்து லோட் ஏத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கல. பிச்சு சாப்பிடுங்க. நான் இந்த முட்டையை குடிச்சுக்கலாமா? அந்த முட்டை குடிக்கும் ஊர் தம்பி இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்க. பணம்லாம் வேண்டானே. ஒரு ஆத்திராவது உதவியா இருக்கும். வச்சுக்கன்னு சொல்றேன்ல. ஆமா தம்பி, இந்த காலேஜ்ல நீ தானே ஃபர்ஸ்ட். ஆமாண்ணே, நான் தான் ஃபர்ஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு 3 வார்த்தை இங்கிலீஷ் கூட சொல்ல தெரியலையாம. என்ன 3 வார்த்தைன்னு? இரு. படிச்சு பாரு. இந்த 3 வார்த்தை சொல்லக்கூடாதுண்ணே. என்ன அப்படி பட்டுன்னு சொல்லிவிட்ட? நான் வேற அந்த புடவை கட்ட பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் தம்பி கேப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி கிடுகிடு ஓடி போய் சொல்லிட்டு வந்துரு. நீங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்படி என்ன போட்டிருக்கு? ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம்? வேண்டாம் தம்பி, எனக்கு தெரியும். இந்த பொண்ணு மட்டும் இல்ல, வேற யார் கேட்டாலும் இந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. தம்பி, நான் சொன்னதை மறக்காம மனசுல வச்சிருக்கல, ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. நான் வரட்டுமா? நீங்க வர பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேனே. நீ என் கூட வந்தா அந்த பொண்ணுங்க 3 வார்த்தையை சொல்லுவாங்க. நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன். நீ உள்ள போ. என்ன அண்ணே? சரி நீ சீக்கிரம் உள்ள போ. முறுக்கெல்லாம் திருட போறாங்க. போ போ. வரேன். ஏய், என்னடா சிரிக்கிறீங்க? டேய் முதல்ல அவங்க அண்ணனுக்கு ஒரு ஓ போடுங்கடா. ஓ டேய் மச்சி, வந்தது உங்க அண்ணனா இல்ல சோள காட்டு பொம்மையா? அதை விடுறா, என்னமோ பெருசா சொன்னா 200-300 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த சொத்து இருக்கு, இந்த சொத்து இருக்குன்னா இந்த ஜாமான்லாம் ஒரு லாரியில ஏத்திட்டு வந்திருந்தா என்ன செலவாயிர போகுது? லோடு மேன் மாதிரி அந்தாலே தூக்கிட்டு வராங்க. என்னதான் படிக்காட்டினாலே ஒரு டீசன்சி வேணா? கண்டிப்பா வேணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா 8 மூண வேட்டியை கட்டி நாட்டாம மாதிரி நடந்து வந்திருக்க மாட்டாரு. இடுப்புக்கு மேல வேட்டியை கட்டி அதுல கோடு போட்டு அன்றவர் வேற குனிஞ்சு பார்த்தா அத உட்றா. அந்த ஆள் பக்கத்துல போனேன், அடுத்தது பாரு வேர்வை நாத்தம். மெட்ராஸ் பூமே தோத்து போயிருந்தா. எங்க அண்ணனை யாரு நினைச்சீங்க? இன்னொரு தடவை எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுனீங்க, கொலை நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் சர்வ சாதாரண ஆள் இல்ல. அவர் மேல போட்டுக்கிற சட்டையை வேட்டியை பார்த்து சொல்றீங்கடா, அவர் மனசை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ என்னையும் புத்தகத்தையும் தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல விடுவாரு. பகல் பூரா மாடு மேய்ச்சிட்டு திரும்ப என்னையும் புத்தகத்தையும் தூக்கிட்டு வந்து வீட்டுல விடுவாரு. அப்ப அடிச்ச அந்த பேர்வை எனக்கு நாத்தமா தெரியலடா, பாசமா தாண்டா தெரிஞ்சிச்சு. தம்பிக்கு கொண்டுட்டு போறத தானே கொண்டு போகணும் நீங்க வந்திருக்காரு. அந்த பாசத்தை புரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி பேசுறீங்க? எப்ப எங்க அண்ணனை தப்பா தரக்குறவா பேசுறீங்களோ, இனி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லடா. குட் பை. அண்ணே, உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டாங்கன்னு அவங்கள மன்னிச்சிருங்கண்ணே. இல்ல தம்பி, தப்பு அவங்க மேல இல்ல தம்பி, என் மேலதான், உன் அண்ணன் மேலதான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வயலு, வரப்பு, தோப்பு, மாட்டுக்கொட்டை, இதை தவிர வேற எங்கேயும் போனதில்ல தம்பி. எங்க எப்படி வரணுமோ அப்படிதான் வரணும். அது இந்த மரமாட்டை கேரள தம்பி, அதனால தான் அப்படி சொல்லிட்டாங்க தம்பி. இனிமே உன் காலேஜுக்கு வந்தா உங்க அண்ணன் எப்படி வரான் பாரு. அதெல்லாம் விடு தம்பி. நான் முக்கியமா வந்தது உன் சதோஷுக்கு மருந்து கொடுத்துட்டு போதான் தம்பி. அதை பார்த்துட்டு போயிட்டே இருந்துட்டேன். இந்த தம்பி, தூதுவளை லேகியம், இதை சாப்பிட்டீங்கன்னா சலதோஷம் பறந்து போயிரும் தம்பி. நல்லபடி வரட்டுமா? வரேன். டேய் மச்சான், படிச்ச கர்வத்துல நாங்க ஏதோ பேசிட்டோம். ஆனா உங்க அண்ணன் படிக்காமலேயே அவர் யாருன்னு காட்டிட்டு போயிட்டாரான். எங்களை மன்னிச்சிடுறான். சார் அந்த 3
3 வார்த்தை? நீ மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல யார் கேட்டாலும் என் தம்பி அந்த 3 வார்த்தையை சொல்ல மாட்டான். Good boy. சரி, இந்த சாப்பாட மாமாவுக்கு யார்கிட்ட கொடுத்து அனுப்பலாம்? ஏய், 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 எங்க போற? வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம், வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். ஏய், யார் இது மாடு ஓட்டிக்கிட்டு போறது? தாயே, இங்க வா. ஆமா, எதுக்கு என்ன கூப்பிட்டு? என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எவன் உன் புருஷன்? தெய்வராசு. என்னதாயி? தெய்வராசு உங்க புருஷரா? ஆ, ஏம்மா, இத முதல்ல சொல்லப்படாதா? ஏம்மா, நான் இப்படி உன்ட்ட பேசுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்து என் சோழியை பிடிச்சிடாதப்பா. மண்டபத்தில் அனாதியா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தி காவத்து கஞ்சி ஆச்சு ஊத்திக்கிட்டு இருக்காரு. அதுல மண்ணள்ளி போட்டாத. இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? ஐயா தெய்வராச ஐயா, என்னடா? உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்க ஐயா. ஏய், என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உளறற? ஐயா, அந்த வேப்ப மரத்து பக்கத்துல மச்சி வீடு செக்கச்சவேன்னு ஒரு புள்ள பாவாடை தாவணியோட தெரியுமே. ஓ, அதுவா? ஆ, அது என் பொண்டாட்டி தான், ஆனா கல்யாணம் ஆகல. அதுதான் உங்க பொண்டாட்டி, ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க நடத்துங்க. ஏய், சாப்பாடு அங்க வச்சுட்டு போ.